கலிங்க விஜயம் அத்தியாயம் 38. மலை நாட்டு வீரன். பீமன் மலைஜாதி படைத்தலைவனை பார்த்து, மலையா, ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? ஆசனத்தில் அமர்ந்து கொள் என்று கூறியவுடன் மலையன் சற்று தயங்கியவாறு ஆசனத்தில் பணிவுடன் அமர்ந்து, அரசே, உங்கள் எதிரில் அமர்வதற்கு தயக்கமாக இருக்கிறது, இருந்தாலும் உங்கள் கட்டளைப்படியே அமர்கிறேன் என்றான். மலையனின் பணிவை கண்டு பெருமிதம் கொண்ட பீமன், மலையா, உன் பிரிவில் எத்தனை வீரர்கள் உள்ளனர் என்று கேட்க, அரசே, 1000 மலைநாட்டு வீரர்கள் உள்ளோம். உங்களுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறோம் என்றான். மலையா, உங்கள் வீரர்களின் உயிர் மிகவும் முக்கியம். போர்க்களத்தில் ஒரு மலைநாட்டு வீரன் உயிர் இழந்தாலும் என் மனம் தாங்காது. நீங்கள் போர்க்களத்தில் காட்டும் வீரம் மகத்தானது. களத்தில் உங்கள் மலைநாட்டு வீரர்கள் மட்டும் தனித்துவமாக தெரிவீர்கள். நமது மற்ற வீரர்கள் மட்டுமல்ல, எதிரிகளும் உங்களது வீரத்தை பார்த்து அசந்து போய்விடுவார்கள் என்று பாராட்டிய மன்னன் பீமன் தனது தலைமை தளபதியை பார்த்தான். மன்னனின் வார்த்தைகளை ஆமோதித்த தளபதி மலையனிடம், மலையா, நமது மாமன்னரின் கருத்து முழுவதும் உண்மை. உன் உயிர் மட்டுமல்ல, உனது படை வீரர்களின் உயிர்களும் மிகவும் முக்கியமானவை. இப்போது நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள். இன்னும் சில தினங்களில் வேங்கி நாட்டின் மீது படையெடுக்கப் போகிறோம் என்பது உனக்கு தெரியும். நமது மற்ற படைகளுடன் உன் தலைமையில் உள்ள படையும் வேங்கி நாட்டு தலைநகருக்கு செல்லட்டும். வழியில் எதிரிகள் நம்மை எதிர்த்து போரிடும் போது உனது படை எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டாம். அவர்களுக்கு பயந்து பின்வாங்குவது போலவும் ஓடி ஒளிந்து கொள்வது போலவும் பாசாங்கு செய்து உண்மையிலேயே ஒளிந்து கொள்ளவும் வேண்டும். இது உங்களது படை வீரர்களுக்கு இழுக்கு என்று நினைத்து விடாதே. புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்று எடுத்துக்கொள். வேங்கி நாட்டு தலைநகர் வரை இப்படியே எதிரிகளுக்கு போக்கு காட்டிவிட்டு உனது தலைமையில் உள்ள வீரர்கள் கோட்டை மதில் சுவரை தாண்டி கொண்டோ அல்லது தகர்த்து எறிந்தோ நேராக அரண்மனையை சுற்றி வளைத்து கொள்ள வேண்டும். அரண்மனையில் சோழ அரசின் பிரதிநிதியாக சின்னஞ்சிறு இளைஞன் விக்ரமன் இருப்பான். அவனை பாதுகாக்கும் மெய்க்காவல் படையினரை அடியோடு ஒழித்து கட்டுங்கள். ஒருவன் கூட தப்பிவிடக்கூடாது. ஆனால் விக்ரமனை மட்டும் உயிரோடு பிடித்து கொள்ளுங்கள். விக்ரமனை கைப்பற்றிய உடனேயே நீங்கள் அனைவரும் உடனடியாக அவனை அழைத்து கொண்டு உங்கள் மலை பிரதேசத்துக்கு சென்று விடுங்கள். மலையா, விக்ரமனை உனது இல்லத்திலேயே பத்திரமாக பார்த்துக்கொள். நீங்கள் அவனை பிடித்து கொண்டு வரும் சமயம் போர் நடந்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது முடிவுக்கு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் விக்ரமனை மட்டும் மலை நாட்டிற்கு அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும். அரசரின் மறு உத்தரவு வரும் வரை விக்ரமன் உயிருக்கு எந்த பங்கமும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை தொடர்ந்து எதிரிகள் வந்தால் ஒருவனை கூட மலையேற விடாதீர்கள். மலை மேலிருந்து அம்பு மாறி பொழியுங்கள். பெரிய பெரிய பாறைகளை உருட்டி எதிரிகள் யாரும் அருகில் நெருங்கி விடாமல் உங்கள் படையில் உள்ள 1000 வீரர்களும் பாதுகாப்போடு எதிரிகளை கொன்று குவியுங்கள் என்றான் தலைமை தளபதி. மலையனுக்கு இப்போது தளபதி கூறிய வார்த்தைகள் நன்கு புரிய தொடங்கின. போரின் முடிவு எப்படி இருந்தாலும் சரி, தன் தலைமையில் உள்ள படையின் பொறுப்பு சோழ நாட்டு அரச பிரதிநிதி விக்ரமனை பிடித்து கொண்டு தங்களது இருப்பிடத்திற்கு பத்திரமாக வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். மலையன் தளபதியிடம், தளபதியாரே, உங்கள் சொற்படியே நடக்கிறோம். எனது தலைமையில் உள்ள வீரர்களுக்கு இச்செய்தியை தெரியப்படுத்தலாமா என்று கேட்டான். மலையா, இப்போது நாங்கள் கூறியவற்றை உன் மனதில் வைத்து பூட்டி வை. போர் ஆரம்பிக்கும் சமயத்தில் சொன்னால் போதுமானது. மேலும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த விஷயம் நமது மற்ற படை வீரர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எதிரிகளுக்கு இச்செய்தி போகக்கூடாது. ஏதாவது மாற்றம் இருந்தால் நானே உன்னை நேரடியாக சந்தித்து அந்த மாற்றத்தை தெரிவித்து விடுகிறேன். மற்றபடி வேறு எந்த படைத்தலைவர் உத்தரவிட்டாலும் அதை ஏற்று நடத்தக்க தேவையில்லை என்று கூறினான் தலைமை தளபதி. மலையன் சரி என்பதற்கு அடையாளமாக தனது தலையை அசைத்தான். சற்று நேரத்தில் மலையனின் கூடாரத்தில் இருந்து வெளியே வந்த மன்னன் பீமன் தலைமை தளபதியுடனும் ஒற்றர் படை தலைவனுடனும் வேறு சில படைப்பிரிவுகளுக்கு சென்றனர். அந்தந்த படைப்பிரிவில் இருந்த வீரர்கள் மன்னன் நேரடியாக வந்து தங்களுடன் பேசியதை பெருமையாக கருதினர். இரவு நெடுநேரம் கழித்து தன் அரண்மனைக்கு திரும்பினான் பீமன். மலர் படுக்கையில் படுத்தாலும் பீமனுக்கு உறக்கம் வரவில்லை. தான் திட்டமிட்டபடி எல்லாம் நடைபெறுமா என்ற சந்தேகமும் அவ்வப்போது எழாமல் இல்லை. ஒற்றர் படை தலைவன் பேச்சுக்களை நம்பி காரியத்தில் இறங்குவது எவ்வளவு தூரம் பயனளிக்கும் என்ற சந்தேகமும் தோன்றியது. அதே சமயம் மலையனுடைய வீரர்களின் ஆற்றல் அவனுக்கு நம்பிக்கையை அளித்தது. யானைப்படை வீரர்களையோ குதிரைப்படை வீரர்களையோ இந்த பணிக்கு பயன்படுத்தாமல் மலையனின் மலைவாழ் வீரர்களை பயன்படுத்துவது நல்ல ஏற்பாடுதான்.
மலை வீரர்கள் குதிரையை விட வேகமாக ஓடுபவர்கள், யானையை விட பலம் வாய்ந்தவர்கள், வேங்கையை விட வேகமாக செயலாற்றுபவர்கள். நிச்சயம் எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து விடுவார்கள் என்று நம்பினான் பீமன். அத்தோடு இன்று ஆலோசனை கூட்டத்தில் இருந்த அமைச்சர்களோ படைத்தலைவர்களோ வடகலிங்க அரசன் அனந்தவர்மனிடம் உதவி கோரும்படி யோசனை கூறவில்லை. பீமனுக்கும் அனந்தவர்மனிடம் உதவி கேட்பது பிடித்தமில்லைதான். உதவி செய்வது போல செய்து நம்மை கபலீகரம் செய்து விடுவான். வேங்கி நாட்டை கைப்பற்றிய கையோடு நமது கவனம் வடகலிங்கம் நோக்கி திரும்ப வேண்டும். வேங்கி நாட்டிலிருந்து வடகலிங்க நாடு வரை நமது அரசாட்சி பரவ வேண்டும். அது இப்போது சாத்தியமாக போகிறது. வேங்கி நாட்டை வென்று அதை இணைத்து கொண்டால் நமது பலம் மட்டுமல்ல, படையும் பெரிதாகும். வடகலிங்கத்தை எளிதில் நம் வசப்படுத்த முடியும். இவ்வாறு எண்ணிய பீமன் புன்முறுவலோடு நித்திரையில் ஆழ்ந்தான். அதே நேரம் தோட்டத்தில் செடி கொடிகளுக்கும் மரங்களுக்கும் கிணற்று நீரை இறைத்து மண் வெட்டியால் கரை எடுத்து நீர் பாய்ச்சும் வேலையை செய்து கொண்டிருந்தான் மாரவர்மன் என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட சடையவர்ம பராந்தகன். நீரில் தெரிந்த தனது தோற்றத்தை ஒருமுறை பார்த்து கொண்டான். முகம் நல்ல அகலமாக களை பொருந்திய அமைப்புடன் இருந்தது. கூர்மையான கண்கள். அவன் தலையில் அரசனுக்குரிய கிரீடமில்லை. காதுகளில் பொன்னால் ஆன குண்டலங்கள் இல்லை. பாண்டிய அரசர்கள் வழி வழியாக அணியும் இரத்தினஹாரம் அவன் அணிந்திருக்கவில்லை. தங்க ஆபரணங்களோ வைர மாலையோ அவன் கழுத்தில் ஏதும் இல்லை. ஏன், ஒரு சாதாரண முத்து மாலை கூட அவன் அணிந்திருக்கவில்லை. பளபளக்கும் அங்கி, வெண்பட்டு மேலாடை, அலங்காரமான இடையில் உடுத்தும் உடை என்று பகட்டான ஆடைகள் ஏதும் இல்லாமல் சாதாரணமான பருத்தி ஆடையை அணிந்திருந்தான். மீன் சின்னம் பொறித்த வைர பிடி கொண்ட வாள் அவன் இடையில் தொங்கவில்லை. அவனுக்கு அருகில் மெய்காப்பாளர்கள் இல்லை. கட்டியங்கூறுவோரும் துதி பாடுவோரும் புரவலர்களும் புலவர்களும் சூழ்ந்திருக்கவில்லை. ஆனாலும் அவன் பாண்டிய மன்னன். தன் உருவத்தை பார்த்து தானே சிரித்து கொண்டான். தன் கைகளை பார்த்தான். நன்றாக உழைத்து உரம் ஏறிய கைகள், உறுதியான கால்கள், அகன்ற மார்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனது வீர உணர்வு. பரம்பரை பரம்பரையாக வந்த பாண்டியர்களின் வீர உணர்வு அவனது ஒவ்வொரு அணுவிலும் இருந்தது. அவ்வுணர்வு ஒன்றே போதும் அவன் பாண்டிய மன்னனாக அரசாட்சி செய்வதற்கு. அது மட்டுமல்ல, கடமை உணர்ச்சி நிறைந்தவன். தன்னை நம்பி பெரியவர் ஒருவர் ஒப்படைத்த தோட்டத்தையும் வீட்டையும் நன்றாக பராமரித்து திரும்பவும் அப்பெரியவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்ற கடமையால் கண்ணும் கருத்துமாக இருப்பவன். முன்தினம் தன் வளர்ப்பு பெற்றோர்களும் மனைவியும் சோழ நாட்டிற்கு திரும்பி விடலாம் என்று கூறிய யோசனையை மறுத்துவிட்டு பெரியவர் திரும்பி வரும் வரையில் இங்கேயே இருப்பதாக உறுதிபட கூறிவிட்டான். தோட்ட வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்குள் சென்றவன் தன் மனைவியும் வளர்ப்பு பெற்றோர்களும் அத்தையும் சகோதரியும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு சிரித்து பேசியபடி இருந்த காட்சியை பார்த்தவனுக்கு இதைவிட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் என்ற நினைப்பு எழுந்தது. அதே சமயத்தில் குதிரைகளின் குளம்புலி சத்தம் கேட்டவுடன் வெளியில் பார்த்தான். கருணாகரனும் நீலவண்ணனும் வீரதேவனும் தன் இல்லத்திற்கு வருவதை பார்த்தான் சடையவர்மன் பராந்தகன். மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றான். ஆசனத்தில் அமர்ந்த கருணாகரன், நண்பா, உங்களை வடநாட்டிற்கு அனுப்பியதால் உங்கள் குடும்பத்தார் தவித்து விட்டனர். இப்போதுதான் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது என்றான். சடையவர்மன் பராந்தகன் சுருக்கமாக தான் கலிங்க நாட்டு படகில் சென்றதிலிருந்து நடந்த விஷயங்களை பற்றி கருணாகரனுக்கு எடுத்துரைத்தான். நான் வேங்கி தலைநகரில் இருக்க வேண்டியிருந்ததால் உங்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் உங்கள் பெற்றோர்களையும் சகோதரியையும் ஈடுபடுத்த வேண்டி வந்துவிட்டது. அதுவும் நல்லதற்குத்தான் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. நீலவண்ணனும் வீரதேவனும் நீங்கள் இங்கு இருக்கும் செய்தியை கூறியவுடன் நான் உடனடியாக இங்கே புறப்பட்டு வந்து விட்டேன் என்றான் கருணாகரன். நண்பகல் நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசியபடி உணவருந்தி முடித்தனர். கருணாகரன் சடையவர்மனிடம், நண்பா, வேங்கி தலைநகரில் நம் அரச பிரதிநிதியாக விக்ரம சோழர் இருந்து வருகிறார். எனக்கு சக்கரவர்த்தியிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது. நான் உடனடியாக சோழ நாட்டிற்கு திரும்ப வேண்டும். விக்ரம சோழர் இள வயதுடையவராக இருந்தாலும் மிகச்சிறந்த வீரர்தான். இருப்பினும் அவரது வயதை குறித்து கலிங்க மன்னர்கள் ஏதாவது தொல்லை தரக்கூடும். அப்படி ஏதாவது திடீரென்று முன் அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் வேங்கி நாட்டை தாக்க வந்தால் விக்ரம சோழருக்கு துணையாக வலுவான படைத்தலைவர் தேவை. நீங்கள் இங்கு இருப்பதாக தகவல் தெரிந்த உடனேயே நானும் விக்ரம சோழரும் இது குறித்து விவாதித்து உங்களையே படைத்தளபதியாக நியமிக்க எண்ணியுள்ளோம். அதற்கு முன்பு உங்களை சந்தித்து உங்கள் விருப்பத்தையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு சம்மதம்தானே என்றான். காஞ்சி அரசே,
இதுவரை இப்படிப்பட்ட பெரிய பதவியை நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. அதே போல எந்த போரிலும் பங்கும் வகித்ததில்லை. இருந்த போதிலும் என்னை படை தளபதியாக பொறுப்பேற்க கூறுகிறீர்கள். அதற்கு மிக்க நன்றி. அதே சமயம் இந்த தோட்டத்தையும் வீட்டையும் பெரியவரிடம் ஒப்படைக்க வேண்டுமே. நண்பா, அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உங்கள் பெற்றோர்களும் சகோதரியும் துணைவியும் பெரியவர் வரும் வரையில் இங்கேயே இருந்து தோட்டத்தை பராமரிக்கட்டும். சரி, அப்படியே செய்யலாம். நான் எப்போது வர வேண்டும்? உங்களுடன் உடனே புறப்பட்டு விடட்டுமா? அவசரம் ஒன்றுமில்லை. இன்று உங்கள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்துவிட்டு இன்னும் 2-3 நாட்களில் வரலாம். அதுவரையில் நான் முன்னால் சென்று சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு துணையாக நீலவண்ணனும் வீரதேவனும் உடன் வருவார்கள். ஆற்றங்கரை சத்திரத்துக்கு அருகில் உங்கள் பயணத்துக்கு அவசியமான ரதம் இருக்கிறது. அதில் புறப்பட்டு 3 தினங்களில் புறப்பட்டு வாருங்கள். அப்படியே செய்கிறேன் என்று கூறினான் சடையவர்மன். கருணாகரன் சடையவர்மனிடம் அவன் பெற்றோர்களின் உறவினர்களிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். கருணாகரனின் கண்கள் மணவாளினியை தேடின. அவள் அங்கு இல்லை. இனி மறுபடியும் அவளை எப்போது சந்திக்கப் போகிறோமோ என்ற கவலை கருணாகரனை வாட்டியது. சடையவர்மன் இல்லத்திலிருந்து லேசான மன வருத்தத்துடன் குதிரையில் ஏறி மெல்ல ஓட்டிச் சென்றான். சிறிது தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்தான். மணவாளினி ஒரு மரத்தடியில் சாய்ந்தவாறு கருணாகரன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். மணவாளினியை கண்டவுடன் மலர்ச்சியடைந்த கருணாகரன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மரத்தடியை அணுகி குதிரையிலிருந்து இறங்கினான். மணவாளினி, நான் சோழ தேசம் திரும்பிச் செல்ல வேண்டும். உன்னிடம் விடைபெறலாம் என்று நினைக்கும் போது நீ வீட்டில் இல்லை. நல்ல வேளையாக இங்கே மரத்தடியில் இருப்பதை நான் பார்க்க முடிந்ததால் உன்னிடம் கூறிவிட்டு செல்லலாம் என்று திரும்பி வந்தேன். அரசே, உங்களுக்கு விடை கொடுக்க என் மனதிற்கு திடமில்லை. சோழ தேசத்திலிருந்து வரும்போது நீங்கள் எங்களுடன் துணையாக வந்தீர்கள். இப்போது என் சகோதரனை பற்றிய கவலையும் இல்லை. என்னையும் உங்களுடனேயே அழைத்து செல்லுங்கள். உங்களை பார்க்காமல் நீண்ட நாட்கள் என்னால் இருக்க முடியாது என்று கண்கள் கலங்கியவாறு கூறினாள் மணவாளினி. மணவாளினியை சமாதானப்படுத்திய கருணாகரன் புறப்பட்டு செல்வதற்கு நீண்ட நேரம் ஆகியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.